ஹலோ, கொஞ்சம் உப்பு போடுங்க. சரியான அயோடின் சரியான சுவையோடு டிவிடி பிரியம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. போதுமா? தூத்துக்குடி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் கடல் வளத்தை உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்திற்கு சர்வதேச அளவில் கடல் உணவுகளுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. அதில் இவர்கள் தூத்துக்குடியிலிருந்து ஏற்றுமதி செய்யும் கடல் உணவுகளுக்கென்று தனித்துவமான ஒரு இடமும் இருக்கிறது. இவர்களின் சாதனை பயணம் குறித்த ஒரு ஏவியை காணலாம். ராதாகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் இந்த மாவட்ட மீனவர்களோட கொஞ்சம் நெருக்கமாக தான் இருப்பீங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் நீங்கள் அமைச்சர் தான். இந்த மாவட்ட மீனவர்களோட பெருமையை மற்ற மாவட்ட மீனவர்கள் கிட்ட நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனவர்கள் என்றாலே பழகுவதற்கு எளிமையானவர்கள், இனிமையானவர்கள், அவர்களை கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், எந்த நேரத்தில் எங்கே மீன் கிடைக்கும், எப்பொழுது பெறப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு செல்லக்கூடியவர்கள். அந்த வகையில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பெருமையை காக்கின்ற வகையிலே, பொருளாதாரத்தை பெருக்கின்ற வகையிலே அவர்கள் செய்கின்ற பணியை நாங்கள் மனதார கண்டிருக்கின்றோம். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ தூத்துக்குடி அப்படின்னாலே கடல், உப்பு, கொற்கை காலத்திலிருந்து துறைமுகம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் கடல் கடந்து ஏற்றுமதி செய்கிறீங்க. இந்த வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த நிறுவனம் 1990 நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர் மிஸ்டர் டி சந்திரன் அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் வில்லேஜை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய படிப்பு திறன், அவர் டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி படித்தவர். அயராத உழைப்பு அண்ட் ஒரு ஆம்பிஷன் வச்சு ஒர்க் பண்ணாங்க அவங்க. அதனால் இன்றைக்கி உலகில் பல நாடுகளுக்கும் எங்களுடைய பதப்படுத்தப்பட்ட மீன் எக்ஸ்போர்ட் ஆகிறது. முதல்ல நாங்கள் கடலிலிருந்து வர்ற மீன்கள் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வளர்ப்பு விரால், அதாவது கல்ச்சர்டு ஷ்ரிம்ஸ் எக்ஸ்போர்ட் ஆல்சோ, அதுதான் ரொம்ப கூடுதலாக நடந்துட்டு இருக்கிறது. கல்ச்சர்ட் ஷ்ரிம்ஸ் ஆந்திராவிலேருந்து வருது. ஸோ இந்த நிறுவனத்தின் முதல் நிறுவனருடைய அயராத உழைப்பும் அவர் காலத்திற்கு பின்பு அவருடைய
ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ்டர் செல்வின் பிரபு மேனேஜிங் டைரக்டர், அவங்க அம்மா நிராவதி சந்திரன் சேர்பர்சன், அண்ட் இளைய தம்பி அமினாத் பிரபு, அவர்களுடைய கடின உழைப்பில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கம்பெனியோட வளர்ச்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள். எங்கள் கம்பெனி வந்து 1990 தூத்துக்குடியில் எங்கள் அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் கம்பெனி ஆரம்பித்த டயத்தில் தான் இந்தியா வந்து லிபரலைசேஷன் இதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணதில் எக்ஸ்போர்ட்டோட ஃபினான்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாமே பேங்க்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட்டை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்ததில் நாங்கள் ஆரம்பித்த டைமும் அதுவும் மேட்ச் ஆகி எங்களோட கம்பெனி ஒரு 30 ஆண்டு காலமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் அவர்களிடம் எங்கள் அப்பா பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதே டயத்தில் கலைஞர் டிவியில் திரும்பவும் இந்த விருது வாங்குறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது.